சங்கீதம் 81:10. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படு பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை எல்லாம் சொல்லுங்க, வாயை விரிவாய் தர. இந்த டிவி எல்லாம் ஒரு இங்கிலீஷ் சேனல் ஒன்று, இந்த அனிமல்ஸ் எல்லாம் போட்டு காமிக்காது, சேனல் பேர் என்னது? டிஸ்கவர். ஒரு நாள் உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. உட்காந்து பார்க்கும்போது ஒரு பறவை வாயில ரப்பம் மீன்களை என்ன பண்ணிருக்குது, எடுத்துட்டு வருது. நேர கூட்டுக்கு வந்துச்சு. அதை காமிக்கிறாங்க. குஞ்சு பறவைக்கு ஒன்னும் தெரியாது. வாயை மட்டும் எப்படி இருக்குது, ஆன்னு பொழந்திருக்கு. தாய் வந்த உடனே அதுக்கு வேற ஒண்ணும் பண்ண தெரியுது. எதை மட்டும் திறக்குது, வாய் அப்படியே நல்லா ஆனா அப்படி திறந்திருக்கு. அந்த தாய் பறவை வாயில எடுத்துட்டு வந்த அந்த இறையை, அந்த மீனை குஞ்சு வாயில என்ன பண்ணுது, உள்ள அப்படி ஃப்ரெஷ்ஷா குடுக்குது பாருங்க. தேவாதி தேவன் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஒண்ணுதான் தெரியணும், தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்கு வாயை என்ன பண்ணோம், நல்ல திறக்கணும். நல்ல திறக்கணும். திறந்தா நம் தாய் பறவையாகிய இயேசு நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து நம்ம வாயில் என்ன பண்றாரு, அவர் வார்த்தையை வைக்கிறார். சிறியவர் வாயிலும் பாலகர் வாயிலும் முதியோர் வாயிலும் தேவனுடைய வார்த்தையை நான் என்ன பண்ணுவேன், வைப்பேன் அப்படின்ற. எல்லா நாவுகளும் என் வார்த்தையை முழங்கும், பேசும். எல்லா முழங்காலும் எனக்கு முன்பாக முடங்கும். இப்ப குஞ்சிக்கு ஒன்னேதான் தேவை, ஒன்னேதான் தெரியுது. அம்மா வந்து உடனே வாய் என்ன பண்ணுது, ஆன்னு திறக்குது. இப்ப கிறிஸ்துவனுக்கு ஒன்னே தெரியணும், தேவ வார்த்தையை பேசுவதை தவிர வாயை வேற எதுக்குமே திறக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை நமக்கு இரையாக இருக்கிறது. வாழ்க்கைக்கு பாருங்க, எதிர்காலத்திற்கு அது ஒளிமயமாய் இருக்கிறது. தேவ வார்த்தையை திறந்து 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 இதுக்குதான் திறக்கணும், தேவ வார்த்தையை பேசுறதுக்கு. சில பேரெல்லாம் பிரச்சனையே தான் பேசிட்டு இருப்பாங்க. எனக்கா ஒரு மாதிரி ஆயிடும்.